இன்றைக்கி ஒரு கண்ணுன்னு இருக்காது போலியாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி ஸ்வீஸ் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2ன்றது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரோமோ 2ல என்னலாம் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்கன்ற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் கேட்குறாரு. ஸோ 6 பேர் இருக்காங்க. 7 பேர் நாமினேட் ஆகிருந்தாங்க. நேற்று ஜெஃப்ரி அவர்களை எவிக்ட் செய்து விட்டார் நம்ம விஜிஎஸ். ஸோ எவிக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி 6 பேர் யாரெல்லாம் நீங்கள் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை நம்ம விஜய் அவர்கள் கேட்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு விஷாலை கேட்குறாரு. விஷால் அவர்கள் சொல்கிறாரு, சார் நான் தான் போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதை தான் லாஸ்ட் வீக்கும் சொன்னார் நம்ம விஷால் அவர்கள். ஸோ விஷால் என்னை விட்டுருங்கப்பா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் போல். சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு தான் வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தர்ஷிகா பக்கத்தில் லாஸ்ட் வீக் உட்காந்துருந்தாரு. தர்ஷிகா அவர்கள் எவிக்ட் ஆனாங்க. இந்த வாரம் நம்ம அஞ்சிதா அவர்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அஞ்சிதா அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம விஷால் அவர்கள் சார் நான் தான் போவேன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்புறம் அஞ்சிதா அவர்களை பக்கத்தில் இருக்காங்க. அஞ்சிதா அவர்களை கேட்குறாரு. அஞ்சிதா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணவ அவர்கள் போவார் அப்படின்ற மாதிரி அஞ்சிதா அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்து ராணவ கேட்கும்போது ராணவ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா அவங்க போவாங்க அப்படின்றத நம்ம ராணவர்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. பவித்ரா அவங்களை கேட்டால் பவித்ரா சொல்கிறாங்க, ராணவன் சொல்கிறாங்க. ஜாக்லினை கேட்குறாங்க. ஜாக்லின் கிட்ட நம்ம விஜய் சார் கேட்கும்போது ஜாக்லினும் ராணவன்றாங்க. ஸோ இங்கே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணவ சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராணவ தவிர வேறு எந்த பேரும் தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓட்டு யார் மக்கள் போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் நம்ம ராணவுக்கு தான் அதிக பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்குமே அதிக பேர் ராணுவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ராணுவ எது சொன்னாலும் ராணுவ கண்டுக்க மாட்டான் அப்படின்றத இவங்க நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால எல்லாத்துக்கும் ராணுவ பேர் எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ கடைசியாக இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஒன்று முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டுருக்காங்கன்றதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம விஜேஸ் அந்த கார் எடுத்து மக்கள்கிட்ட காட்டுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேச்சி அவர்கள் எவிக்ட் செய்யப்படுறார்கள் இன்றைக்கி. ஸோ சேச்சி எதாவது ஸ்டேஜில் தான் பயங்கரமாக எதாவது பண்ணாங்களான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அவ்வளோலாம் பயங்கரமாலாம் எதுவும் பண்ணலைங்க. ரொம்ப பாசிட்டிவாக அவங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவான இதுதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் பெருசாக ஒரு கண்டனும் இல்லை மக்கள். நீங்கள் ப்ரோமோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ப்ரோமோவே உங்களுக்கு எவிக்ஷன் மேட்டரை போட்டு விட்ருக்காங்க. ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும் பெருசாக ஒரு கண்டென்ட்டும் இல்லைன்னு சொல்லி. ஸோ சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் நான் ஆல்ரெடி நேற்று போட்டோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சண்டே ஹேப்பனிங்ஸ் என்னெல்லாம் இருக்க போகுதுன்றது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ சண்டே ஹேப்பனிங்ஸ் என்னெல்லாம் இருக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இதில் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா இன்னும் ஒரு வாரம் இருந்திருக்கலாம். ராணவன் ரயான் ஒன்றுமே பண்ணல. ஆக்சுவலி கம்பேர்ட் டு தெம் ராணவன் ரயான் எதுவுமே பண்ணல இந்த கேமுக்கு, கேம் ஃபர்தராக முன்னாடி போகிறதுக்கு. ஸோ அதனால நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா இன்னும் ஒரு வாரம் இருந்திருக்கலாம் ராணவன் ரயானை கம்பேர் பண்ணும்போது அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. டாப் 10ல் ராணவன் ரயான் இருக்கிறது டிசர்வ்டா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அவங்க டிசர்வ்டான்றதை நீங்கள் நினைக்கிறீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.